Hi students, இந்த வீடியோவில் வந்து particular matter and particulate pollutants அதை பற்றி பார்க்கலாம். Particulate pollutantsங்கிறது என்ன அப்படின்னா small solid particles and liquid droplets இதெல்லாம் ஏரில் சஸ்பெண்டாக இருக்கிறதா என்ன சொல்கிறோம் particulate matter அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Many of particulate pollutants வந்து hazardous தான், எல்லாமே தீங்கு விளைவிக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டஸ்ட், pollen, smoke, soot and liquid droplets அதாவது aerosols etc. இதெல்லாமே வந்து particulate matterக்கு examples. They are blown into the atmosphere by volcanic eruption, blowing of dust, incomplete combustion of fossil fuels induces soot. அதாவது வந்து இது என்னென்ன காரணங்களால் அட்மாஸ்பியரில் வருது அப்படின்னா வால்கானிக் எரப்ஷன் எரிமலை வெடிப்பு, ப்ளோவிங் ஆஃப் டஸ்ட்டு, இன்கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல்ஸ், அப்புறம் வந்து இன்டியூசஸ் சூட் அப்படின்னா என்னென்னா சூட்டி ஃப்ளேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கற்பூரம் எரியும் போது எப்படி கருகருன்னு புகை வருது, அந்த மாதிரி ஒரு சில ஹைட்ரோ கார்பன்ஸ் எரியும் போது வெளியாகக்கூடிய புகை தான் என்னன்னு சொல்கிறாங்க சூட் அப்படிங்கிறோம். கம்பஷன் ஆஃப் ஹை ஆஷ் ஃபாசில் ஃபியூவல்ஸ் கிரியேட்ஸ் ஃப்ளை ஆஷ் and finishing of metals throws metallic particles into the atmosphere. High ash fossil fuelsனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா fly ash and finishing of metals throws metallic particlesனால கூட இந்த metallic particles எல்லாமே வந்து அட்மாஸ்பியரில் கலக்கும். இப்போ ஒரு மெட்டலை எடுத்துக்கிட்டு அறுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் சின்ன சின்ன மெட்டாலிக் சாலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அட்மாஸ்பியரோட கலக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பொல்யூஷனை ஏற்படுத்துது. டைப்ஸ் ஆஃப் பர்டிகுலேட்ஸ், என்னென்ன பர்டிகுலேட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் 2 டைப் இருக்குது, வயபிள் அண்ட் நான் வயபிள் அப்படின்னு. வயபிள் பர்டிகுலேட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். அதாவது ஸ்மால் சைஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸ் சச் ஆஸ் பாக்டீரியா, ஃபங்கை, மோல்ட்ஸ், அல்கே விச் ஆர் டிஸ்பர்ஸ்ட் இன் ஏர். அதாவது இந்த மாதிரி லிவிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஏரில் கலக்கிறதுக்கு பேர் தான் என்னது வயபிள் பர்டிகுலேட்ஸ். சம் ஆஃப் தி ஃபங்கை கால்ட் cause allergy in human beings and diseases in plants. ஒரு சில ஃபங்கை வந்து மனிதர்கள்லையும் தாவரங்கள்லையும் அலர்ஜியை ஏற்படுத்தும். நான் வியபிள் பர்டிகுலேட்ஸ். The non-viable particulates are small solid particles and liquid droplets suspended in air. இது வந்து ஒரு சாலிட் ஆர் லிக்விட் ட்ராப்லெட் வந்து ஏரில் சஸ்பெண்ட் ஆயிருந்தால் அதை வந்து நான் வியபிள் அப்படின்னு சொல்கிறோம். They help in transportation of viable particles. The non-viable particulates என்ன பண்ணுது, viable particulates அந்த viable particles வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறக்கு உதவுது. அதாவது அந்த பாக்டீரியா, ஃபங்கைங்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இந்த நான்வியபிள் பர்டிகுலேட்ஸ் மூலமாக தான் என்ன ஆகுது டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இதில் 4 டைப் இருக்குது. அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நான்வியபிள் பர்டிகுலேட்ஸ் வந்து 4 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஓகே, அதனுடைய நேச்சர் அண்ட் சைஸை வச்சு. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஸ்மோக் பர்டிகுலேட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் சாலிட் particles or mixture of solid and liquid particles formed by combustion of organic compound. ஆர்கானிக் காம்பவுண்டை கம்பஷன் பண்ணுறதுனால உருவாகக்கூடிய ஸ்மோக்ஸில் அது வந்து சாலிட் அண்ட் லிக்விட் மிக்சராக இருக்கலாம், இல்லைனா சாலிட் பார்ட்டிகிள்ஸாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிகரெட் ஸ்மோக், ஆயில் ஸ்மோக்ஸ் ஃப்ரம் பேர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல், கார்பேஜ் அண்ட் ட்ரை லீவ்ஸ். இதன் மூலமாக உருவாகக்கூடிய இது எல்லாமே வந்து ஸ்மோக்ஸ் தான். அடுத்து Dust composed of fine solid particles produced during crushing and grinding of solid material. Solid materials crush பண்ணுறது மூலமாகவும் கிரைண்ட் பண்ணுறது மூலமாகவும் டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா sand from sand blasting, sawdust from woodworks, cement dust from cement factories and fly ash from power generating units. அடுத்தது மிஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா it is formed by particles of spray liquids and condensation of vapors in air. லிக்விட் ஸ்ப்ரேஸ்னாலையும் ஏரில் இருக்கக்கூடிய வேப்பர்ஸ்னாலையும் ஃபார்ம் ஆகக்கூடியது தான் மிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபியூரிக் ஆசிட் மிஸ்ட், ஹெர்பிசைட்ஸ் அண்ட் இன்செக்டிசைட் ஸ்ப்ரேஸ் கேன் ஃபார்ம் மிஸ்ட். Fumes are obtained by condensation of vapors released during sublimation, distillation, boiling and calcination and by several other chemical reactions. இந்த ஃபியூம்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லேபில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோ, சல்ஃபியூரிக் ஆசிடோ, நைட்ரிக் ஆசிடோ, கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்ஸ் வைக்கும்போது அதில் இருந்து வேப்பர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதை தான் என்னென்னு சொல்கிறோம் ஃபியூம்ஸ் அப்படிங்கிறோம். அது எதனால எல்லாம் ஃபார்ம் ஆகலாம் இங்கே ஃபியூம்ஸ் அப்படின்னா, சப்ளிமேஷன் மூலமாக நடக்கலாம், இல்லை டிஸ்டிலேஷன் மூலமாக. சப்ளிமேஷன் என்னது, இந்த கற்பூரம் எரியறது வந்து சப்ளிமேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். எப்போவுமே ஹீட் பண்ண ஒரு சாலிட் லிக்விடாக மாறும், அப்புறமா தான் வேப்பராக மாறும்.
ஆனால் சப்ளிமேஷனில் பார்த்திங்க அப்படின்னா சாலிட் இஸ் டைரக்ட்லி கன்வெர்டட் இன்டு வேப்பர், தட் இஸ் கால்டு சப்ளிமேஷன். அப்புறம் டிஸ்டிலேஷன், பாய்லிங், கால்சினேஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராசஸ்னால நிறையா ஃபியூம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். எக்ஸாம்பிள், ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ், மெட்டல்ஸ் அண்ட் மெட்டாலிக் ஆக்சைட் ஃபார்ம் ஃபியூம் பார்ட்டிகல்ஸ். ஹெல்த் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பர்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ். இந்த பர்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ்னால என்னென்ன ஹெல்த் எஃபெக்ட்ஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். டஸ்ட்டு, மிஸ்ட்டு, ஃபியூம்ஸ் எக்ஸெட்ரா ஆர் ஏர்போர்ன் பார்ட்டிகல்ஸ் விச் ஆர் டேஞ்சரஸ் ஃபார் ஹியூமன் ஹெல்த். இந்த டஸ்ட், மிஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம்ல, இது எல்லாமே வந்து மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு எதிரானது. Particulate pollutants bigger than 5 microns are likely to settle in the nasal passage, whereas particles for about 10 micron enters the lungs easily and causes scarring or fibrosis of lung lining. அதாவது இந்த பர்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ் வந்து 5 மைக்ரான்ஸுக்கு கம்மியாக இருக்கிறது நம்ம மூக்கின் வழியாக உள்ள நுழையும். 10 மைக்ரான்ஸுக்கு சைஸில் உள்ளது வந்து நம்ம லங்ஸுக்கே டைரெக்டாக போகக்கூடிய சான்சஸ் அதிகம். போயிட்டு நமக்கு என்ன ஆகும், தேவையில்லாத லங் டிசீஸ், மூச்சுத்திணறலை ஏற்படுத்தும். தே இரிட்டேட் த லங்ஸ் அண்ட் காசஸ் கேன்சர் அண்ட் ஆஸ்துமா. அது லங் இரிட்டேஷனை ஏற்படுத்தி கேன்சர் அண்ட் ஆஸ்துமா வரைக்கும் கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டிசீஸை எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியூமோகோனியோசிஸ் அப்படிங்கிறோம். நியூமோகோனியோசிஸ். கோல் மைனர்ஸ் மே சஃபர் ஃப்ரம் பிளாக் லங் டிசீஸ். அதாவது கோல் மைனர்ஸுங்கிறவங்க இந்த நிலக்கரி சுரங்கம் இந்த மாதிரி நிலக்கரி இதுலாம் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து லங்கில் வந்து பிளாக்காக அப்படியே படிஞ்சிருக்கும் அந்த கரி. டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ் மே சஃபர் ஃப்ரம் ஒயிட் லங் டிசீஸ். டெக்ஸ்டைலில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பனியன் கம்பெனிலெலாம், திருப்பூரில் அங்கே இங்கே, அவங்க வந்து நிறையா பீசஸ் வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னாகும், அந்த சின்ன சின்ன அந்த நூல் அதுலேருந்து வரக்கூடிய அந்த டஸ்டெல்லாம் போய் என்ன ஆகும், நிறைய பேர் வந்து இந்த பீஸ் வந்து கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நூல் பிரித்து எடுப்பாங்க துணியிலேருந்து. அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிறைய அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் போய் லங்ஸில் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். Lead particulates affects children's brain, interferes maturation of RBCs and even cause cancer. Lead particles என்ன பண்ணும் அப்படின்னா சில்ட்ரனுடைய பிரெயின், மூளை வளர்ச்சியை தடை பண்ணும். அண்ட் இன்டர்ஃபியர்ஸ் மெச்சுரேஷன் ஆஃப் ஆர்பிசியோட டெவலப்மெண்ட்டை நிறுத்தும். அண்ட் கேன்சர் வரைக்கும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. Particulates in the atmosphere reduce visibility by scattering and absorption of sunlight. அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய பர்டிகுலேட்ஸ் வந்து எதையெல்லாம் இது பண்ணும், விசிபிலிட்டி, பார்வை குறைபாடை ஏற்படுத்தும். ஸ்கேட்ரிங் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் சன்லைட், அதாவது வந்து சன்லைட்டோடைய ஸ்கேட்ரிங், அப்சார்ப்ஷன் ஆஃப் சன்லைட்டையே பாதிக்கும். சன்லைட் வந்து நம்ம பாடிக்கு தேவையான அளவுக்கு உள்ளே போகாது. இட் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் ஏர்க்ராஃப்ட் அண்ட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ். Particulates provides a nuclei for cloud formation and increases fog and rain. அதாவது வந்து மேக கூட்டங்கள் வருது பார்த்தீங்களா, அங்கே வந்து நியூக்ளியை ஃபார்மேஷன் அண்டு ஃபாகு, ரெயின் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஃபாகுங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பின்னாடி படிப்போம், அப்போது தெளிவாக சொல்கிறேன். Particulates deposit on plant leaves and hinder the intake of CO2 from the air and affect photosynthesis. இந்த பர்டிகுலேட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸை பாதிக்குது. பிளான்ட் லீவ்ஸில் போய் படும்போது என்ன ஆகுது, இது பிளான்ட்ஸில் நடக்கக்கூடிய அந்த இயற்கை நிகழ்வான ஃபோட்டோசிந்தசிஸ் கம்ப்ளீட்டாக பாதிக்கப்படுது. இந்த இன்டேக் ஆஃப் CO2வையே வந்து இது என்ன பண்ணுது, தடுக்குது. ஹிண்டர் அப்படின்னா தடுக்கிறது. டெக்னிக்ஸ் டு ரெடியூஸ் பர்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ். இந்த பர்டிகுலேட் பொல்யூட்டன்ஸை எப்படியெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். The particulates from air can be removed by using electrostatic precipitators. Precipitators வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் precipitators யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து தடுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூஸ் பண்ணும்போது நிறையா ஹார்ம்ஃபுல் கேஸஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து கம்மியாகும். Gravity settling chambers and wet scrubbers are by cyclone collectors. These techniques are based on washing away or settling of the particulates. இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் அதிகப்படுத்திக்கிட்டு நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து கேசியஸ் பொல்யூட்டன்ஸ், அந்த தேவையில்லாத சாலிட் மெட்டீரியல்ஸ் வரதை வந்து என்ன பண்ணலாம், சாலிட் பர்டிகுலேட்ஸ் வந்து ஏரில் கலக்கிறத வந்து நம்ம வந்து தடுக்க முடியும். இந்த மாதிரி நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த டெக்னிக்ஸில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டு தான் தேவைப்படும் அந்த ப்ராசஸ் நடத்துறதுக்கு. தேவையில்லாத கேசியஸ் மாலிக்யூல்ஸோ ஒரு ஏர் பர்டிகுலேட்ஸோ வந்து போய் உங்களுக்கு என்ன ஆகாது, சாலிட் பர்டிகுலேட்ஸ் வந்து ஏரில் கலக்கிறது வந்து தடுக்கப்படும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.